ஓம் சக்தி. அனைத்து சக்திகளுக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வண்ணமயமான விளக்குகள், மங்கள இசை, அழகான கொலு, வரிசையாக வைக்கப்பட்டிருக்கும் அழகு பொருட்கள் என்று கோலாகலமாக நவராத்திரி பெருவிழாவினை கொண்டாடி கொண்டிருக்கும் 8வது நாளான இன்று அன்னை ஆதிபராசக்தியாகிய அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகிக்கு பைரவி அலங்காரம் செய்திருக்கின்றோம். சுயம்புக்கு ஜவ்வாது காப்பு அணிந்திருக்கின்றோம். இந்த பைரவி தேவி என்று சொல்லும்போது, பைரவி என்று உச்சரிக்கும் போதே ஒரு வீரம், ஒரு உற்சாகம், தீமைகளை எதிர்க்கும் தன்மை, பல உத்வேகங்கள் நம் உடம்பிலே காணப்படுகின்றது. இந்த பைரவி தேவியினுடைய அலங்காரத்தை இன்று கருவறையில் பார்த்தால் அவ்வளவு அழகாக இருக்கின்றது. 4 கரங்களை உடையவள், அக்னியில் பத்மாசனமிட்டு அமர்ந்து தன்னுடைய திருக்கோலத்தை காட்சியாக தருகின்றாள். ஒரு கரத்தில் ஏடு, ஒரு கரத்தில் தவம் செய்கின்ற ருத்ராட்ச மாலை, அடுத்து அபயம், தன்னை நாடி வருவர்களுக்கு அபயம் அளிக்கின்ற 2 கரங்கள், கமண்டல மாலை, அதாவது மண்டை ஓட்டினாலான மாலை அணிந்து, ஏன்னா இவ பார்வதி தேவியின் அம்சம். சிவனும் பார்வதியும் ஒன்று இல்லையா? அந்த பார்வதி தேவியின் அம்சமாக கமண்டல மாலையை தன்னுடைய கழுத்திலே அணிந்து வீர பெண்மணியாக, வீர மங்கையாக நமக்கு காட்சி அளிக்கின்றாள். பெண்கள்லாம் இது போல தான் இந்த காலத்தில் இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தைரியமாகவும் எதையும் எதிர்கொள்கின்ற அளவும் யோசித்து செயல்படுகின்ற ஆற்றலும் உள்ளவர்களாக இருந்தால் மிகவும் நன்றாக இருக்கும். பைரவி தேவி தசமகா வித்யாக்களில் ஒருவர் ஆவார். இவர் உக்கிர தெய்வமான பைரவனின் மனைவி ஆவார். சிவனுடைய அம்சம் பைரவன். சிவன் யாரையாவது அழிக்கணும்னு நினச்சா அவர் முதல்ல போக மாட்டார். பைரவனை அனுப்பி அவர்களிடம் போர் செய்யும்படி, அந்த அசுரர்களிடம் போர் செய்யும்படி கூறுவார். அவரால் முடியலன்னா தான் கடைசியாக சூலாயுதத்தை எடுத்தார்னா அதை அழிக்காமல் திரும்பாது அந்த சூலாயுதம். சிவனுக்கு ஒரு சேனாதிபதியாக விளங்கக்கூடியவர் இந்த பைரவர். இந்த பைரவரனுடைய மனைவி தான் இந்த பைரவி. இவர் 5வது மகா வித்யாவாக கருதப்படுகிறார். வித்யா என்றால் என்ன? வித்யாக்கள் என்றால் கலைகளில் வல்லவர்கள். ஒவ்வொருவர் ஒரு கலைகளில் வல்லவர்கள். பார்வதி தேவியின் அம்சமாகவும் கருதப்படுவதால் இவருக்கு வீர பைரவி, திரிபுர பைரவி, கால பைரவி, சித்த பைரவி, சைதன்ய பைரவி, ருத்ர பைரவி, லிங்க பைரவி என பல பெயர்கள் உண்டு. முழு முதற் கடவுளாகிய சிவனும் பார்வதியும் சேர்ந்த அம்சமாக இவர்கள் இருப்பதால் இவர்களுக்கு இல்லாத ஆற்றலே கிடையாது. ஆகவேதான் இத்தனை பெயர்களில் இவர் அழைக்கப்படுகின்றார். பைரவின்னு சொன்னால் ஒரு பிரமிக்க வைக்கக்கூடிய, அதாவது ஒரு சிலிப்பூட்டும் தன்மையை உண்டாக்கக்கூடிய ஒரு பெயர் அது. அதை பைரவின்னு வச்சாவே ஒரு புத்துணர்ச்சி, ஒரு வீரம், ஒரு ஆற்றல் அதெல்லாம் தானாக வெளிப்படும். படைத்தல், காத்தல், அழித்தல் ஆகியவற்றிற்கும் இவர் துணை நிற்கின்றார். இவரின் மந்திரங்களை உச்சரித்து இவரை தியானிப்பவர்களின் பகைவரை முற்றிலும் அழிக்க வல்லவள். அப்படி வந்தவங்க தான் இந்த சண்டன், முண்டன், துர்காசூரன் போன்ற இந்த அரக்கர்களை அழித்தவளாக பைரவி தேவி காணப்படுகின்றார். எத்தனை அசுரர்கள் வந்தாலும் அவர்களை எதிர்கொண்டு அழிக்கவல்ல ஆற்றல் பொருந்தியவளாக பைரவி தேவி இருக்கின்றார். அதனால்தான் அவங்க தெய்வங்கள் முதல்ல இவங்களை அனுப்பி போரிட வைத்து இறுதியாக அவர்கள் சென்று ஆற்றலால் அந்த அசுரர்களை அழிப்பது தான் வரலாறு. அதாவது பைரவியை வணங்குவதால் நமக்கு என்னென்னா, ஒரு அச்சம் நீங்கி பயமில்லாத வாழ்க்கையை நாம் வாழ முடியும்.
ஆதிபராசக்தி அன்னை பைரவி தேவியாக அழகிய கோலத்தில் அமர்ந்திருக்கின்றாள். கீழே சுயம்பு அன்னையானவள் ஜவ்வாது காப்பணிந்து, ஜவ்வாது என்னன்னா ஒரு வாசனை பொருள், சந்தனம், அப்புறம் வாசனை திரவியங்கள், அப்புறம் மூலிகைகள் இதெல்லாம் சேர்த்து தயாரிக்கின்ற ஒரு வாசனை பொருள் தான். சந்தனம் மாதிரி அதுவும் ஒரு ஜவ்வாது ஒரு வாசனை பொருள். இந்த ஜவ்வாது கொஞ்சம் தடவினாலே ரொம்ப மணமாக இருக்கும். இப்போ எல்லாமே நம்மலாம் சென்ட்டு போடுறோன்னா எதுக்கு போடுறோம்? ஒரு புத்துணர்ச்சிக்கு தான் போடுறோம். அழகாக நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் புஷ் புஷ்ஷுன்னு ஒரு சென்ட் அடித்தாதான் நிம்மதியாக வெளியே போகிறாங்க. வாசனை பொருளை அடித்தாவே ஒரு மற்றவங்களுக்கும் ஒரு துர்நாற்றத்தை ஏற்படுத்தாமல் நாமளும் ஒரு புத்துணர்வோடு இருக்கிறதுக்கு தான் இந்த சென்ட்டை பயன்படுத்துகிறோம். அது மாதிரி தெய்வங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய வாசனை திரவியம் தான் இந்த ஜவ்வாது. சரியா? ஜவ்வாதுன்றது ரொம்ப அந்த காலத்தில் கிடைக்க முடியாத ஒரு அரிய பொருளாக இருந்தது. இப்போ எல்லா கோயில்களிலும் சுவாமிக்கு அதை அலங்காரம் பண்ணுறாங்க, அதை தடவுறாங்க. அதனால் அந்த ஜவ்வாது வாசனையில் சுயம்பு அவ்வளவு அழகாக காட்சி தருகின்றார்கள். நான் அவ்வளவு சீக்கிரம் அலங்காரம்லாம் நல்லா இருக்குதுன்னு ஒத்துக்க மாட்டேன். ஆனால் இன்றைக்கி எனக்கே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இவ்வளோ ஒரு அம்சமாக இவ்வளோ இந்த கருவறையில், அதாவது உற்சவர் மாதிரி ஒரு அலங்காரத்தை பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டம். அந்த சின்ன இடத்துல இருந்து இதெல்லாம் செட்டப் பண்ணி எல்லாம் பண்ணுறதுன்றது ரொம்ப கடினம். நம்ம அம்மாவுக்கு மற்ற பிரபலமான கோயில்களில் இருக்கிற மாதிரி நவரத்தனங்களும் நமக்கு இல்லை. இருந்தாலும் இருக்கிற அந்த நகைகளை வச்சு இவ்வளவு அழகாக அலங்காரம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த அலங்காரம் பண்ணும் குழுவுக்கு என்னுடைய பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏன்னா தொடர்ந்து ஒரு 10 நாள் ஒரு 2 மணிக்கெல்லாம் எழுந்து அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே ஒரு 6 மணி ஆயிடுது. ஆகவே இவ்வளோ கஷ்டப்பட்டு செய்கின்ற அந்த தொண்டர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பைரவி அலங்காரத்தின் போது ஒரு சிறிய கதையை சொல்ல ஆசைப்படுகின்றேன். ஒரு அரசன், ஒரு அரசி, அவங்க அரசன் அரசின்னா அவங்க ஆடம்பர வாழ்க்கைக்கு நம்ம சொல்லவா வேணும்? மாட மாளிகை கூட கோபுரங்கள் என்று சுகபோக வாழ்க்கையை வாழ்ந்து வந்தான் அந்த அரசன். மக்களை பற்றியே கவலைப்பட மாட்டான். மக்கள் என்ன ஆனாங்க, அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்குதா, அவங்களுக்கு தொழில் இருக்குதா, அவங்க வறுமையில் வாடுறாங்களா என்பதை பற்றிலாம் கவலைப்படாமல் தன்னுடைய வாழ்க்கையை மட்டுமே சுகமாக வாழ்ந்து வந்தான். ஒரு நாள் மாலை பொழுதில் அரசனும் அரசியும் மாடிக்கு போய் அங்கேருந்து அழகாக அங்கே சுற்றி இருக்கின்ற இடங்களை எல்லாம் சுற்றி பார்த்துக்கிட்டு பழத்தை தின்று அந்த தோலை வீசி எறிகிறார்கள். அது வெளியில் விழுது, அரண்மனை விட்டு வெளியில் விழுது. இப்படி பழங்களை தின்று தோலை வீசி கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு துறவி அந்த வழியே வர்றார். அவர் என்ன பண்ணுறாரு, அந்த தோலை எடுத்து அவர் பசிக்கு அந்த தோலை சாப்பிட்றாரு. உடனே டேய் யார் அவன், பிடிங்கடா அவனை, நாங்கள் சாப்பிட்ட தோலை யார் அவன் எடுத்து சாப்பிட்றது, பிடிச்சி இங்கே இழுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அரசன் கட்டளை இடுறான். உடனே ஆட்கள் போய், காவல் ஆட்கள் போய் அந்த துறவியை இழுத்துட்டு வராங்க. நீ என்ன காரியம் பண்ண? நான் ஒன்றும் பண்ணலைங்க அரசே, நீங்கள் தின்னுட்டு போட்ட அந்த தோலை தான் நான் சாப்பிட்டேன் அப்படின்றேன். நீ எப்படி எங்களை கேட்காம நாங்கள் போட்ட தோலை சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு மரண தண்டனை கொடுங்க அப்படின்னு சொல்கிறான் அந்த அரசன். அவ்வளோ ஆடம்பரத்தை விரும்பக்கூடிய முட்டாள்தனமான ஒரு அரசன். துறவியானவர் அந்த அரச கட்டளை கேட்ட உடனே சிரிக்கிறாரு. உனக்கு எவ்வளோ திமிர் இருந்தால் நான் மரண தண்டனை கொடுக்க சொல்கிறேன், நீ என்ன சிரிக்கிற அப்படின்னு கேட்குறேன். இல்லை அரசே, ஒரு நினச்சி பார்த்தேன், எனக்கு சிரிப்பு வந்தது. என்னத்த நினச்ச அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, தோலை தின்ன எனக்கே இந்த மரண தண்டனைன்னா அந்த பழத்தை தின்ன உங்களுக்கு என்ன தண்டனை கிடைக்கும் அப்படின்னு நினச்சேன், சிரிப்பு வந்துச்சு. இதில் என்ன தண்டனை கிடைக்குது? ஆமாம், நீ ஆராயாமல்
என்ன தவறு செய்தேன்னு தெரியாமல் என்னை கூப்பிட்டு தோலை தின்னதுக்காக எனக்கு தண்டனை கொடுக்கும்போது, அந்த பழத்தையே நீ ருசித்து ரசித்து சாப்பிட்டு நீ ஆடம்பரமாக வாழறிய, உனக்கு என்ன தண்டனை கிடைக்கும் அப்படின்னு நினச்சி பார்த்தேன். அதனால் எனக்கு சிரிப்பு வந்தது அப்படின்னு சொல்லி அரசன் சொன்னானா. அப்புறம் தன்னுடைய தவறை உணர்ந்து அந்த முனிவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவருக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்து அனுப்பி வைத்தானாம் அந்த அரசன். இதில் என்ன தெரியுதுன்னா, எதையும் ஆராய்ந்து பார்க்காமல் ஒருத்தருக்கு தண்டனை கொடுக்கக்கூடாது, தீர்ப்பு கொடுக்கக்கூடாது. அதுதான் இந்த கதையினுடைய சாராம்சம். ஆகவே இந்த நவராத்திரியின் 8வது நாளான அன்னை பைரவியின் அலங்காரத்தையும் சுயம்பு அன்னையின் அலங்காரத்தையும் கண்டு கழித்து நீங்களெல்லாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும். அந்த பைரவியின் அருள் உங்களுக்கு கிடைத்து உங்கள் பயமெல்லாம் நீங்கி வாழ்க்கையில் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். ஓம் சக்தி.
అమ్మ అనుగ్రహం కావాలి అంటే మన బంగారు అమ్మ తెలుగు యూట్యూబ్ ఛానల్ని తప్పక సబ్స్క్రైబ్ చేసుకోండి. అమ్మ చూపే మార్గాన్ని